முத்துராமலிங்க தேவரை வணங்கி இந்த ஆலடிப்பட்டி கோயில் திருவிழா நிகழ்ச்சியில கலந்துக்க வச்ச சகோதரர் காளிராஜுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்கெல்லாம் இந்த ஊர்ல இந்த விழாவில் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா ஏற்கனவே இந்த படத்தோட நாயகனை கூட்டிட்டு இங்க வந்திருக்கேன். அதுவும் காளிராஜ் ஏற்பாடு பண்ணது. ஏற்கனவே நம்ம மன்னருக்கும் தேவருக்கும் மரியாதை செலுத்துறோம். அது பெரும் பாக்கியம். இன்னைக்கு இந்த விழாவில் அது ஒரு பெரிய இதா எனக்கு காளிராஜ் வழங்கினதை நினைக்கிறேன். இந்த திரைப்படம் இந்த அளவுக்கு பெரிய அளவுல வர்றதுக்கு இந்த மக்களோட சப்போர்ட் தான். நான் ஊரா ஏன் எல்லாத்தையும் சந்திக்கிறேன்னா, இந்த படம் எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆகணும், நல்லபடியா அந்த மக்கள் எல்லாருக்குமே உங்களுக்கு சேரணும். ஏன்னா பயோபிக்னு வரும், வரலாற்று படம், எந்த படமுமே ஓடாது. ஏன்னா யாருக்கு ரீச் ஆகுது. ஆனா பசுமன் முத்துராமலிங்க அப்படி இல்லை. இந்த படம் உலக புகழ்பெற்ற ஒரு வரலாற்று படத்தை நம்ம எடுக்கிறோம். அப்ப பட்டி தொட்டிலாம் கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதுக்காண்டிதான் இந்த பெரும் முயற்சி. அதனாலதான் நான் மக்களை எல்லா இடத்தையும் சந்திச்சுக்கிட்டே இருக்கேன். ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா இந்த படத்துக்காண்டி ஒரு கொடியை உருவாக்கி இருக்கு. அந்த கொடியை உருவாக்குறவங்க நம்ம காளிராஜ். ஏன்னா தேவைன்னும் போது கொடி வேணும்னு சொல்லி இந்த திரைப்படத்துக்கே ஒரு கொடியை உருவாக்கி கொடுத்தாரு. இன்னைக்கு அந்த கொடி பட்டி தொட்டியெல்லாம் பறக்குது, எங்க பார்த்தாலும் பறக்குது. இன்னைக்கு பார்த்தேன் இந்த ஊர்ல வருது. இது கொடி பொதுவான கொடி, யாரு வேணாலும் கட்டலாம். ஏன்னா தேவர் கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா தேவர் மண்டபப்படி சங்கர கோயில்ல ஃபுல்லா இந்த கொடி தான் பறந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அளவுக்கு பெரிய ரீச் எல்லாமே இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்ம மக்கள்லாம் நீங்க ஒரு ஒற்றுமைன்ற ஒரு கட்டாயத்துல இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேவர் சமூக மக்கள் எந்த அளவுக்கு ஒதுக்கப்படுறாங்க, எந்த அளவுக்கு நமக்கான எந்த ஒரு நன்மைகளுமே எந்த அரசாங்கம் நடக்க மாட்டேங்குது. என்ன காரணம்னா நம்ம கிட்ட ஒற்றுமை இல்லை, போராட்ட வலிமை. ஒரு காலத்துல போராட்டத்துக்கு நம்ம தான், இப்ப போராட்ட வலிமை நம்மள்ட்ட குறைஞ்சிருச்சு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. திரும்பி நம்ம போராட ஆரம்பிச்சோம்னா அரசாங்கம் தாங்காது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மகிட்ட சக்தியும் வலிமையும் இருக்கு. ஏன் சில விஷயங்கள் சொல்றோம்னா, இந்த தென் மாவட்டத்துல மிக மிக கொடுமையான ஒரு விஷயம் இந்த பிசிஆர். இந்த பிசிஆர் வழக்கு பட்டியல் சமூக மக்கள் பாதுகாப்பு போன்ற சட்டத்தை இப்ப சிலர் அதை பழிவாங்க பயன்படுத்துறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள், குடுக்கல் வாங்கல் பிரச்சனை எதா இருந்தாலும் அவங்களை சாதகமாக்கிட்டு பிசிஆர் வழக்கு போடுறாங்க. அதெல்லாம் ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம். இதெல்லாம் மாறணும் தான் நம்மள ரொம்ப விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்றீங்க. இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு அரசியல் தலைவர் திருமாவளவன் அவர் நான் பேசி ஒரு பதிவு போட்டேன்றதுக்காண்டி, அந்த பதிவு ஒரு சாதாரண பதிவு தான். அந்த போல ஒரு சாதாரண வழக்கதான் போட்டாங்க. திருப்பி திருமாவளவன் நேரடியா இந்த அரசுக்கும் காவல்துறை அதிகாரிகள்டையும் பேசி என் மேல பிசிஆர் வழக்கா கட்டாயமா மாத்துறாங்க. ஒரு பிசிஆர் வழக்குக்கு சில வழிமுறைகள் இருக்கு. ஆர்டிஓ விசாரிக்கணும், டிஎஸ்பி எல்லாம் விசாரிச்சுதான் போடணும். ஆனா இந்த விசாரணையே இல்லாம எனக்கே இந்த வழக்கை போட்டிருக்காங்கன்னா, அப்ப நம்ம சாதாரண மக்கள் மேல இந்த வழக்கு எவ்வளவு துஷ்பிரயோகப்படுத்தப்படுறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நம்ம எதிர்த்து நின்று நம்ம களமாற வேண்டிய சூழ்நிலையில இருக்கும். ஏன் சொல்றோம்னா, இதே கிருஷ்ணசாமி என் மேல ஒரு வழக்கு கொடுத்தது, அப்ப அந்த வழக்கு இந்த அரசாங்கம் போடல என் மேல. ஏன்னா அவர் வேற கூட்டணி. இந்த கூட்டணியிலிருந்து திருமாவளவன் கொடுத்த நெருக்கடினால இந்த படம் நான் அக்டோபர் 30 ரிலீஸ் பண்ண போறேன். அதுக்கு ரெடியா இருக்கும் நேரத்துல இப்ப வழக்க போட்டு நம்மள முடக்க பாக்குறாங்க. எங்களை முடக்கலாம் முடியாது, முடக்கவும் மாட்டோம். எங்களை எந்த காலத்தையும், அதாவது நீங்க தான் அடங்க மறுப்பு சொல்லுவீங்க, நாங்க பிறப்புல இருந்தே அடங்காதவங்க. எதுக்கு அடங்காதவங்க? நாங்க எங்களை சாதாரணமா அடக்கவும் முடியாது. கண்டிப்பான முறையில நீ எத்தனை எங்களுக்கு வழக்கு போட்டாலும், எத்தனை சூழ்ச்சிகள் பண்ணாலும், இதுல சொல்ல வேண்டிய விஷயத்த நான் சொல்லிதான் ஆகும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. இந்த படத்துல காமராஜர் தேவருக்கு பண்ண கொடுமைகளா இருக்கட்டும், இமானுவேல் சேகரன் கொலை வழக்கா இருக்கட்டும், இதை பற்றின உண்மைகளை நம்ம சொல்லப்போம். இதுல எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. உண்மையை சொல்லி நாளைக்கு எல்லா சமூகமும் ஒற்றுமையாளர்கள்தான் போனோம். ஆனா அன்னைக்கு நடந்த சூழ்ச்சியும் சூழையும் சொல்லணும், சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும். அதுக்காக தான் இந்த கடும் முயற்சி. அதே மாதிரி இனி வரும் காலங்கள்ல இந்த பெண் பிள்ளைகள் நாச்சியார்கள்லாம் இருக்கீங்க. நீங்க எல்லாம் மற்றவங்க நம்பாத, பெற்றவங்களை மட்டும் நம்பு. பெற்றவங்க தான் உங்களுக்கான எதிர்காலத்தை அமைச்சு தர முடியும். அதனால நல்லா படிச்சு நல்லா வரணும். கல்விதான் இன்னைக்கு முக்கியம். நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு காவல் நிலையமா இருக்கட்டும், எங்கேயோ இருக்கட்டும்,
இன்னைக்கு நம்ம உங்க தகப்பனவோ தாயவோ இந்த பிசிஆர் வழக்கா இருக்கட்டும், எந்த வழக்கா இருக்கட்டும், காவல்துறை எப்படி நடத்துதுன்னு பாக்குறீங்க. நம்ம ஜெயிக்கணும்னா பிற்காலத்துல கல்வியால மட்டும்தான் ஜெயிக்க முடியும். கல்வி கற்று மேல அரசியல்வாதி கூட 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவாங்க. படிச்சு நீங்க IAS IPS அவங்க உட்கார்ந்தீங்கன்னா உங்களை ஆயுளுக்கு மாற்ற முடியாது. நீங்க ரிட்டையர்ட் ஆனாலும் உங்க மரியாதை இருந்துகிட்டு தான் இருக்கும். கல்வியால நீங்க நம்ம ஜெயிப்போம். ஏன்னா நம்ம ஆண்ட பரம்பரை. ஏன்னா நீங்க பார்த்த பூலித்தேவர் கட்டவுட்டு வானுயிர நிக்குது, பெருமையா இருக்கு. பூலித்தேவர் உள்ள வரும்போதே பூலித்தேவர் நம்மளை வரவேற்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஆமா, இந்த தேசிய தலைவர் முடிச்சுட்டு அடுத்த படம் பூலித்தேவர் தான். நம்ம பூலித்தேவர் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை நம்ம பூலித்தேவர் ஜெயிச்சு நம்ம வெளியிடுவோம். பூலித்தேவர் வரலாறு இருக்கு. அதுலயும் முதல் சுதந்திர உண்மையா நம்ம உலகத்தை எடுத்து சொல்லுவோம். இந்த இடத்துல எனக்கு எல்லாம் வாய்ப்பு மக்களுக்கு நன்றி, வணக்கம்.